ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியம் அவசியம் நிகழ்ச்சிக்காக நான் பூர்ணிமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் நலத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிருக்கோம். கூடவே மகப்பேறு சம்பந்தமான பிரச்சனைகள், மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தையின்மை இதை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிருக்கோம். இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க மகப்பேறு மருத்துவர் டாக்டர் திவ்யாம்பிகை அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி மேம். முதல்ல உங்களை பத்தின ஒரு அறிமுகம் மேம். இந்த துறையில எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? நான் மகப்பேறு, பெண்கள் நலம் ப்ளஸ் குழந்தையின்மை ட்ரீட்மெண்ட் இதில் வந்துட்டு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நேயர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டு பேசலாம். அதற்கான எண் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த நம்பரில் கால் பண்ணுங்க. உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம். மேம், முதல்ல வந்து இப்போ இந்த கொரோனா டைம் இப்போ இருக்குது, அதாவது ஒமைக்ரான் வருது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பொதுவாகவே வந்து நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கொரோனா டைமில் நம்ம என்ன மாதிரியான இதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே பொதுவான விதிமுறைகள் தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நேயர்களுக்கு இந்த குளிர்காலத்தில் குறிப்பாக இந்த கொரோனா தொற்று பரவக்கூடிய இந்த காலத்தில் என்ன மாதிரியான நீங்கள் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மெயினாக இப்போது கர்ப்பிணி பெண்கள் அவங்க எல்லாருமே இந்த கொரோனா தொற்று இப்போது அடுத்தது புதுசாக ஓமைக்ரான் வேரியண்ட் அதோட அச்சுறுத்தல் அதெல்லாம் இருக்கிறதுனால அனைவருமே ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போட்டுக்கணும். தடுப்பூசி கண்டிப்பாக அவசியமாக. இப்போ அந்த ஐயப்பாடை எதுவுமே டவுட்ஸ் அதெல்லாம் தேவையே இல்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போட்டுக்கலாமா, இல்லை நான் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஸ்டேஜ் நான் போடலாமா, நான் இந்த மாதம் மேபி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன் அப்போ போடலாமா இல்லை தவிர்க்கணுமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக அதை அச்சுறுத்தல்கள் எதுவுமே இல்லாமல் பயப்படாமல் உங்களோட கொரோனா தடுப்பூசியை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறது நம்ம ப்ரிவென்டிவ் மெத்தட். ஸோ அது ஃபஸ்ட்டு அனைவருமே எடுத்துக்கணும். பெண்கள் எந்த வயதினராக இருந்தாலும் ப்ரெக்னென்சி பிளானிங் ஆர் டியூரிங் ப்ரெக்னென்சி, ஆஃப்டர் டெலிவரி, எனி ஸ்டேஜ் ஆஃப் இதில் இருந்தாலுமே அனைவருமே கொரோனா தடுப்பூசிக்கு அவசியம் போட்டுக்கொள்ளுங்கள். ப்ளஸ் இந்த குளிர்கால இதில் வந்துட்டு நம்மளுக்கு காமனாகவே நம்மளோட வைரஸ் தொற்று ஜாஸ்தியாக பார்க்குறோம். ஸோ அதனால நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடியே எல்லாருமே சொல்கிறது அந்த ஃபேஷியல் மாஸ்க் யூஸ் பண்ணுறது, ஓவர் க்ரௌடட் பிளேசஸ் கூட்ட நெரிசல் இருக்கிற பகுதிகளுக்கு வந்து செல்வதை தவிர்ப்பது, ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இந்த டைமில் ட்ராவலிங் லாங் டிஸ்டன்ஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் தவிர்ப்பது நல்லது. டாக்டர், பொதுவாக பெண்களுக்கு இந்த வயது அதிகமாக நிறைய பிரச்சனைகள் வரும். அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது? அதை எப்படியெல்லாம் அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம், எப்படி தடுக்கலாம், அப்படி சப்போஸ் அந்த மாதிரி நோய்கள் ஏதாவது வந்துட்டுனா எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். ஸோ பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு வயது சார்ந்தது ஒரு சில பிரச்சனைகள் அந்த குறிப்பிட்ட வயது காலத்தில் தான் நம்ம பார்க்குறோம். மெயினாக இப்போது ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பியூபர்ட்டி ஃபஸ்ட்டு அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகுறப்போ அந்த இளம் வயதில் வந்து அவங்களுக்கு பியூபர்டல் டைமில் அந்த பூய்ப்பு நேரத்தில் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலரான வரது, பீரியட்ஸ் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கிறது, உதிரப்போக்கு ஜாஸ்தியாக இருக்கிறது, இந்த மாதிரியான காமன் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன் மோர் இது இப்போல்லாம் குழந்தைங்க முன்னாடி ரொம்ப ஏர்லியாகவே வயசுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ ஆவரேஜ் ஏஜ்னு பார்த்தோம்னா பியூபர்ட்டி அந்த வயது வர்றதுக்கான இது பார்த்தீங்கன்னா 12 வயது. ஸோ ஆனால் இப்போ பார்த்தோம்னா நம்ம சில குழந்தைகள் 9 வயது 10 வயது அந்த இதுலேயே வந்துட்டு பியூபர்டல் இது புய்ப்பு அடைஞ்சிடுறாங்க. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம வாழ்க்கை முறை தான். இப்போது சைல்ட்ஹுட் ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். குழந்தைகள் வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப உடல் பருமனாக இருக்கிறது, அண்ட் நம்ம லைஃப் ஸ்டைலில் ஒழுங்கான உடற்பயிற்சி அதெல்லாம் எதுவுமே மேற்கொள்ளாமல் இருக்கிறது, அதனாலேயே வந்துட்டு நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஏர்லியாகவே வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன், எப்படி அவங்களோட பீரியட்ஸை வந்து கையாளுவது, அந்த பீரியட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது அவங்களோட மதர்கிட்ட எப்படி கன்வே பண்ணி அதுக்குரிய மருத்துவரை அணுகி சரியான தீர்வு காண. கண்டிப்பாக மேம். ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் சூரியகுமாரி தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்களோட கேள்வியை டாக்டர்கிட்ட கேட்கலாம். அதாவது என் மகளுக்கு 45 வயசு ஆகுதுங்க. அவங்களுக்கு எப்பவும் பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னே ஒரே தலைவலி, வயிற்று வலி இதெல்லாம் வருது. ஒரு வாரம் தலைவலி விடுறதே இல்லை. ஓகே, அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அது என்ன மாத்திரை போடலாம் அந்த டைம்ல? ஓகே, ஸோ 45 வயதுனா அவங்களுக்கு இப்போ வந்து பீரியட்ஸ் டுவர்ட்ஸ் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பீரியட்ஸ் முழுவதுமாக நிற்கிற டைம் அந்த 50 வயசு ஆவரேஜ் ஏஜ். பட் சிலருக்கு 46 47 வயசில் கூட நின்று போகலாம். ஸோ இப்போ 45ன்றது ப்ரீ மெனோபாசல் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வார காலம் முன்னாடி தலைவலி, அந்த உடல் சோர்வு அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. சம்டைம்ஸ் அந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் தான் இது எல்லாமே. தலைவலிக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கான்றதும் நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் நியூரோலஜிஸ்ட் நரம்பு டாக்டரை பார்த்துட்டு அது ஏதாவது மைக்ரைன் சம்மந்தப்பட்ட
தலைவலியா இல்லை வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா அந்த தலைவலிக்குன்னு ஃபஸ்ட்டு அந்த காரணத்தை அறிந்து கொண்டு அதெல்லாம் எல்லாமே நார்மலாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சிம்பிள் மெடிசன் பேராசிட்டமால்னு சொல்கிறோம்ல அது ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது வந்து பீரியட்ஸ் வரதுக்கு அந்த தலைவலி வர டைமில் அந்த பேராசிட்டமால் மாத்திரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நரம்பு டாக்டர் எல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். தொடர்பு கொண்டு பேசியமைக்கு மிக்க நன்றிமா. டாக்டர், இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது குழந்தைங்களுக்கு, அது அவங்களுடைய அம்மாக்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த வயசுலேயே பார்த்தீங்கன்னா கூட ஏர்லியாக ஏஜ் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்? ஏர்லியாக ஏஜ் அட்டன் பண்ணுறதுல irregular periods இட்ஸ் வெரி காமன் ஆக்சுவலி. இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஏஜ் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு 1 to 2 இயர்ஸ்க்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறது நேச்சுரல் தான். ஸோ அது வந்து நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, சீரியஸ் இஷ்யூவாக இருக்குமான்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு அவங்கள மாதிரி குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லணும்னா மென்ஸ்ட்ரல் கேலண்டரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்படின்னா அவங்களோட எப்போ பீரியட்ஸ் வருது, எவ்வளோ நாள் ப்ளீடிங் ஆகுது, அடுத்த பீரியட் எப்போ வருது, எவ்வளோ இடைவெளி இருக்குது, ஒரு பீரியடுக்கும் இன்னொரு பீரியடுக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்குது, அந்த மாதிரி அந்த சார்ட் மாதிரி மென்ஸ்ட்ரல் கேலண்டர். இப்போ நம்மளுக்கு நவீன இதில் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மென்ஸ்ட்ரல் இது டேட்டிங் ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் அவங்க நோட் பண்ணி வைக்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்றது. ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது, ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கும் தாண்டி வருது, அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் மருத்துவரை அணுகலாம். பட் ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு கொஞ்சம் இர்ரெகுலராக தான் இருக்கும், கரெக்டாக 30 நாள் அந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு வராது, அது நார்மல் தான். டாக்டர், இப்போ இந்த சின்ன பொண்ணுகளை பற்றி சொன்னீங்க, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் எடுத்துக்கோங்களேன், ஒரு 18க்கு மேலே 20க்கு மேலே இருந்து ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் கர்ப்பப்பை சார்ந்து என்ன பிரச்சனைகள் வரும், ஹார்மோன் மாற்றத்தினால என்னென்ன பிரச்சனைகள் வரும், irregular periods, அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் காலத்தில் கொஞ்சம் வலி இருக்கிறது, ஒயிட் டிஸ்சார்ஜ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கும், இந்த கட்டிகள் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், எப்படி குணப்படுத்தலாம்? ஓகே, ஸோ இந்த மெயின் அந்த தான் நம்ம ஆக்டிவ் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம், அந்த 18லேருந்து 40 வயதுக்குள்ளார. ஸோ அந்த மாதிரி மகளிருக்கு காமனாக நாங்கள் பார்க்குற ப்ராப்ளம் வந்து irregular periods. அது அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்கிற அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கண்டிஷன், அதுதான் மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் irregular periods. இது வந்து 6லேருந்து 8% பெண்களுக்கு வந்து இந்த இது இருக்குது, PCOSன்னு காமனாக எல்லாருமே இப்போ விழிப்புணர்வு இருக்குது இந்த டேர்ம் பற்றி. ஸோ அது வந்து நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வருது. டாக்டர், அந்த PCOS பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு அதை பற்றி பேசலாம் தொடர்ந்து. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? மேடம், நாங்க விழுப்புரத்துல இருந்து குமாரி பேசுறோம் மேடம். வணக்கம் குமாரி, சொல்லுங்க. மேடம், இப்ப எங்க பொண்ணுக்கு வந்து 6th தான் ஏஜ் அட்டன் பண்ணா. ஓகே, இப்ப அவளுக்கு 23 வயசு. கல்யாணம் வந்து ஜூன். என்னங்க மேடம்? சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க, கேட்டுட்டு இருக்கோம். அதாங்க மேடம், அவங்க வந்து ஜூன்ல கல்யாணம் ஆச்சு. ஓகே, இப்ப 6 மாசம் ஆகுது. ரெகுலரா 24 நாள்ல மென்சன்ஸ் வருது. ஓகே, ஆனா இன்னும் அவ கன்சீவ் ஆகலன்ற மாதிரி யோசிக்கிறான். அந்த 24 நாள் சைக்கிள்ல வர்றது கரெக்டா என்னன்றது. அவங்களோட வயது சொல்லுங்கம்மா. 23 மேம், 23. ஓகே, ஸோ இப்போ இவங்க இந்த நேயரோட இது வந்து அந்த 23 வயது இருக்குது, அவங்களுக்கு ரெகுலர் சைக்கிள்ஸ் ஆனால் 24 days ஒன்ஸ் வருது, அது நார்மலான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து 21 நாட்கள்ல இருந்து 35 நாட்களுக்கு ஒரு முறை வருதுன்னா அது we are considering it as normal. ஸோ தட் இஸ் 3 to 5 weeks ஒன்ஸ் நம்ம ஃப்ளோ வருதுன்னா அது நார்மல் தான் சொல்கிறோம். ஸோ இவங்க இந்த நேயருக்கு நார்மல் ரெகுலர் பீரியட்ஸ் தான், 24 days ஒன்ஸ் வருதுன்னா ரெகுலர் பீரியட்ஸ் தான். கல்யாணமாகி இளம் வயது தான் 23, அண்ட் கல்யாணமாகி 6 மாத காலங்களே ஆகிறது. ஸோ இந்த மாதிரி ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க அவங்களாவே நேச்சுரலாகவே ட்ரை பண்ணுறது தான் நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1 year ஆஃப் மேரிட் லைஃப்க்கு அவங்களாவே வந்து ட்ரை பண்ணலாம். முக்கியமாக அந்த ஓவுலேஷன் டைமில், கருமுட்டை விடுதல் ஆகிற டைமில் அவங்க வந்து காண்டாக்டில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் சைக்கிள் இருக்காங்கன்னா அவங்க ஒரு பீரியட் ஆனால் ஒரு 7வது நாள் 8வது நாள்லேருந்தே கொஞ்சம் முன்கூட்டியே அந்த காண்டாக்ட் ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு ஒரு 10 days to 2 weeksக்கு அவங்க காண்டாக்ட் இருக்கிறப்போ அவங்களுக்கு ப்ரெக்னென்சி வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இவங்க 6 மாதன்றனால இப்போவே இது ஒரு காமன் ப்ராப்ளம். எல்லாருமே ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகிடுறாங்க, கல்யாணம் ஆடணுமே ஃபஸ்ட்டு 2 மாதத்துக்குள்ளேயே 3 மாதத்துக்குள்ளேயே கண்டிப்பாக கருவுற்றுடணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அதை ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க வேண்டாம். ஓவர் 1 year ஆஃப் பீரியடில் ட்ரை பண்ணி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் மருத்துவரை அணுகலாம். ஏன்னா இவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ், இதுவே அவங்களுக்கு irregular பீரியட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது அண்டர்லைங் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா முன்கூட்டியே மருத்துவரை அணுகலாம். பட் இவங்க ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க 1 yearக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ 6 மாதம்னா இன்னொரு 6 மாதம் அவங்க ட்ரை பண்ணலாமா? அவங்க தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றிம்மா. மேம், நீங்கள் PCOD பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பற்றி தொடர்ந்து நம்ம பேசலாம்.
ஸோ பிசிஓடியில் பேசிக்காக ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்களுக்கு irregular பீரியட்ஸ் தான் இருக்கும். இரெகுலர்னால் வந்து மாதம் கரெக்டாக வராமல் 2 மாதம் ஒரு முறை 3 மாதம் ஒரு முறை, சிலருக்கு வந்து பீரியட்ஸே வராது. டாக்டரை அணுகி மருந்து போட்டால் தான், அந்த ஹார்மோன் மெடிகேஷன்ஸ் போட்டால் தான் பீரியட்ஸ் வரும், டேப்லெட்ஸ் நான் போடலைன்னா எனக்கு பீரியட்ஸ் தன்னாடி வரதே இல்லைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த மேல் பேட்டர்ன் ஆஃப் ஹேர் growth, நம்ம ஹிர்சூட்டிசம்னு சொல்லுவோம். அவங்க பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆண்களுக்கு இருக்கிற அந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அவங்க பாடியில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த தாடி மீசன்னு சொல்கிற மாதிரி அப்பர் லிப்பில் ஹேர் growth, சின்னில் ஹேர் growth இருக்கிறது, அண்டு இது முடி உதிர்வு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு தலையில் முடி வேணும், அங்கே முடி உதிரும். அண்ட் ஃபேஸில் வந்து நம்மளுக்கு பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர், முகத்தில் முடி வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸோட தான் இருப்பாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்போ கண்டிப்பாக அந்த கருமுட்டைப்பை, அதாவது ஓவரீஸில் பாலிசிஸ்டிக் அப்பியரன்ஸ் இருக்கும், மல்டிபிள் அந்த ஸ்மால் ஃபாலிக்கல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட நோய் தான் பிசிஓஎஸ்ன்றது. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால அதை வந்த அந்த நோய், லைஃப் ஸ்டைல் கொண்டு தான் நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நிறைய பேஷண்ட்ஸ் காமனாக கேட்குறது பிசிஓஎஸை கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியுமான்னு. இது ஆக்சுவலி தட் இஸ் பிசிஓஎஸ்க்கு 100% கியூர் கிடையாது. பட் இட் கேன் பி ட்ரீட்டட் அண்ட் மேனேஜ் அண்ட் கெப்ட் அண்டர் கண்ட்ரோல். அதுதான் ரொம்ப முக்கியம். இதை வந்து முழுவதும் குணப்படுத்த முடியாது பிசிஓஎஸ். ஆனால் அதை நம்மளோட வாழ்வியல் முறைகள் அண்ட் வித் மெடிசன்ஸ் அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுட்டு நம்ம பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ண முடியும். ஸோ பிசிஓஎஸ் இருக்கிறவங்க வந்து மருத்துவரை அணுகி அவங்க பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. கல்யாணம் ஆனவங்க, ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறவங்க, பிசிஓஎஸ் இருந்தால் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி இப்போ கன்சீவ் ஆகிறதுல சிரமங்கள் இருக்கலாம். ஏன்னா இது பேசிக்காக இந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸில் வந்து கருமுட்டை வந்து வளர்ச்சி சரியாக இருக்காது, ஓவிலேஷன்னு சொல்லுவோம், கருமுட்டை வளர்ச்சியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பெண்மணிகளுக்கு வந்து நாங்கள் கருமுட்டை வளர்ச்சிக்கான மருந்துகளை கொடுத்து அவங்கள கன்சீவ் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்போம். அது வித் ட்ரீட்மெண்ட் டெஃபினெட்லி தேல் பி ஏபிள் டு கன்சீவ். ஸோ அதனால் பிசிஓஎஸ்னால் பெருசாக பயந்துக்க வேண்டாம். உங்களோட ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் டயட், நம்ம உணவு பழக்க முறைகளையும் மாற்றிக்கணும். இந்த ஜங்க் ஃபுட்ஸை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் டெய்லி ஒரு 45 minutes ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு வாக்கிங் ஆகட்டும், இல்லை என்ன உடற்பயிற்சி நீங்கள் மேற்கொள்கிறீங்களோ அது ஒரு 45 நிமிடம் அதுக்குன்னு ஒதுக்கி அதை ஃபாலோ பண்ணுறதுனால பிசிஓஎஸ் சிம்டம்ஸை வந்து நம்ம குறைக்க முடியும். டாக்டர், பெண்கள் சந்திக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, நிறைய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ். இது நிறையா பேர் சந்திக்கிறாங்க. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம். டிவி பார்க்காம பேசுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. வால்யூம் குறைச்சு. சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம், நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் மேடம். வணக்கம்மா. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா தான் நீங்க பேசுறது தெளிவா கேட்கும். சொல்லுங்கம்மா. இப்ப கேக்குதா? கேக்குது, சொல்லுங்கம்மா. ஹலோ, இப்ப கேக்குதா மேடம்? கேக்குதுமா, சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? நாங்க மதுரையில இருந்து இந்த மாதிரி பேசுறோம் மேடம். இந்த பொண்ணுக்கு 14 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணா. ஓகே. அந்த பொண்ணு மருந்து பீடி இன்னி ஆகாமலே இருக்கிறா. அதுக்கு என்ன பண்றது மேடம்? இப்ப என்ன வயதாகுது அவங்களுக்கு, சொல்லுங்க. அவ 14 வயசுல ஏஜ் அட்டன் ஆச்சு மேடம். ஓகே. அது மறு சடங்கு எதுவும் ஆகல, 3 மாசம் ஆச்சு. அது எது டாக்டர் எது கன்சல்ட் பண்ணுங்கம்மா, இல்ல அது எப்படி எதனால அப்படி இருக்குது? ஏஜ் அட்டன் பண்ணி 3 மாசம் ஆகுது இல்லைங்களா? ஆமா மேடம். ஓகே. ஓகே. ஸோ 16 வயசு அவங்களுக்கு இல்லைம்மா? ஆமா, 16 வயசு. ஏஜ் அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு பீரியட் தான் வந்தது, அதுக்கப்புறம் அடுத்த பீரியட் வரல. இப்போ 3 மாத காலம் ஆகிறது, கரெக்ட்டுங்களா? நீங்கள் அழைக்கும் நபர். ஓகே. ஸோ இவங்க அதான் அந்த ஸ்பெசிஃபிக் முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஏஜ் அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் 2 years கொஞ்சம் இரெகுலராக தான் இருக்கும். பட் இவங்க ஏஜ் அட்டன் பண்ணதே 16 வயசுன்றாங்க. அதுவே கொஞ்சம் லேட்டாக தான் அந்த பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக 15 வயதுக்குள்ளே பெரும்பாலானோர் ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களது வந்து நம்ம கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்குறது தான் நல்லது. ஏன்னா 16 வயசு ஆகுது, பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குன்னா அவங்களுக்கு பேசிக்கான ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுவோம். அந்த பீரியடான 2வது நாட்களில் பண்ண வேண்டிய அந்த ஒவேரியன் அந்த ஃபங்க்ஷன் டெஸ்ட், அந்த FSH, LH அண்ட் தைராய்டு டெஸ்ட்டு, இதெல்லாம் சில பிளட் டெஸ்ட், ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். பார்த்துட்டு அவங்களுக்கு ஸ்கேனும் ஒன்று எடுத்து பார்த்துட்டு கர்ப்பப்பை கருமுட்டை பையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குரிய தீர்வை நம்ம கொடுக்கலாம். டாக்டர், நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பற்றி தான் நிறைய பெண்கள் கவலையோடு இருப்பாங்க. ஏன்னா பெரும்பான்மையான பெண்கள் அந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அதை எப்படி தடுக்கலாம்னு சொல்லுங்கள்.
ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இப்போ ரொம்ப காமன் அது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எது நார்மல்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா லேடிஸ்க்குமே வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ்னாலே அது ஆகக்கூடாது, நம்ம அப்நார்மல் நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி ஃபிசியோலாஜிக்கலாகவே ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக நம்மளோட பீரியட்ஸ் ஆகிற டைமில் நம்மளோட உடல் மாற்றங்களால வர அந்த டிஸ்சார்ஜ் நார்மலாக எல்லா பெண்மணிகளுக்குமே வரும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீரியட்ஸ் ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 days to 14 days ஃபஸ்ட்டு 2வது வாரத்தில், நம்ம பீரியட்ஸ் ஆன 2வது வாரத்தில் ஒரு கிளியர் டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும். அது வந்து நார்மல். அது வந்து இந்த ஓவுலேஷன் டைமில் ஆகிற டிஸ்சார்ஜ். ஸோ இந்த இது வந்து ஆக்சுவலி ப்ரெக்னென்சி அடையணும்னு ட்ரை பண்ணுற லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிற டைமில் காண்டாக்ட் இருந்தால் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அண்ட் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் டிஸ்சார்ஜ் 2வது வாரத்தில் பார்க்குறது, 3வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதுவே அப்படியே திக் ஒயிட் டிஸ்சார்ஜாக மாறும். அது வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல். அது அந்த திக் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அடுத்த ஒரு வார காலத்தில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். இது வந்து இன்டைரக்டாக நம்மளுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறது. ஸோ இந்த மாதிரியான டிஸ்சார்ஜஸ், கிளியர் டிஸ்சார்ஜ், அதுக்கப்புறம் ஒரு திக் ஒயிட் டிஸ்சார்ஜ் 2nd week and 3rd week, இந்த மாதிரி நம்ம நார்மலாக எல்லா லேடிஸுமே பார்ப்போம். அது நார்மல் தான். அதை வந்து நம்ம அப்நார்மல் நினச்சிக்க தேவையில்லை. ஸோ அப்நார்மல் என்னன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸசிவ் ஒயிட் டிஸ்சார்ஜ் சிலருக்கு இருக்கும். அதாவது அதிகப்படியான வெள்ளைப்படுதல். அது வெள்ளையாக இல்லாமல் கொஞ்சம் ஆல்டர்ட் கலர் இருக்கும். சம்டைம்ஸ் க்ரீனிஷாக, எல்லோயிஷ், ஆர் ஒரு மாதிரி திரிஞ்சு போன மாதிரி வித் அசோசியேட்டட் பேட் ஸ்மெல் இருக்கும். ஒரு துர்நாற்றத்தோடு இருக்கும் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ். அண்ட் அந்த வெள்ளைப்படுதல்னால அவங்களுக்கு அரிப்பு, இச்சிங் இந்த வல்வா, அண்ட் யூரின் போகிறப்ப எரிச்சல், வலி, அடிவயிறு வலி, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அது அப்நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ். ஸோ இந்த மாதிரி அப்நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக மருத்துவரை அணுகி நாங்கள் அதற்கான டெஸ்ட்டு பண்ணுவோம். ஆக்சுவலி அதை ஒரு இன்டர்னல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். ஸ்பெக்குலம் போட்டு அந்த வெள்ளைப்படுற அந்த கர்ப்பப்பையோட வாய், வெஜைனா எல்லாமே செக் பண்ணி அங்கே இருக்கிற டிஸ்சார்ஜை வந்து பரிசோதிப்போம். அதை வந்து வெஜைனல் ஸ்வாப் கல்ச்சர்னு சொல்லுவோம். அந்த கல்ச்சர் டெஸ்ட்டில் எந்த கிருமினால இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்றதை பார்த்து அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது மூலமாக இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்லேருந்து நம்மளுக்கு முற்றிலும் ட்ரீட்மெண்ட், நிரந்தர தீர்வு கிடைக்கும். கண்டிப்பா டாக்டர். ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், தொடர்புல இருக்கீங்க, பேசுங்க. என்னோட பேர் நிஷா. வணக்கம் நிஷா, சொல்லுங்க. டாக்டர்கிட்ட கேளுங்க உங்களோட கேள்வியை. எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நீங்க பேசுறது தெளிவா இல்லம்மா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கேக்குவா? சொல்லுங்க. எனக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன். இப்போ ஐஓஐ பண்ணியிருக்கேன். ஓகே. ஆனா ஐஓஐ பண்ணி எனக்கு வயிறு வலி, இடுப்பு வலி எல்லாமே இருந்துச்சு. வயிறு வலி, இடுப்பு வலி இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே. அது கன்ஃபார்ம் ஆகுமா இல்ல இந்த பீரியட் ஆகுமான்னு கேக்குறேன். ஓகே. இப்போ இந்த மாதம் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் முறை பண்ணியிருக்கீங்க? ஆமா. ஓகே. இப்போ ஐயுஐ பண்ணி இப்போ எவ்வளோ நாட்கள் ஆகிறது? 20 days ஆகுது. 50 days ஆகுது. 15 நாளா? ஆமா. ஓகே. ஐயுஐ பண்ணுற டைமில் அவங்க ஸ்கேன் பார்த்து எக்கு ஓவுலேஷன் ஆயிடுச்சு, எக்கு ஃபாலிக்கல் ரப்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்களா? ஆமா. ஓகே. ஸோ யூஸ்வலாக ஐயுஐ உங்கள் லாஸ்ட் பீரியட் டேட் எப்போமா? பீரியட் டேட் வந்து போன மாதம் நவம்பர் மாதத்தில் வந்திருக்கும்ல டேட்டு? ஆமா. 6ஆம் தேதி. ஓகே. ஓகே. ஸோ யூஸ்வலாக இப்போ இவங்களோட கேள்வி என்னென்னா, ஐயுஐ ட்ரீட்மெண்ட் முறை இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இதில் வந்து எனக்கு கொஞ்சம் வயிறு வலி அதெல்லாம் இருக்குது. இப்போ இது ப்ரெக்னென்சி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து ஐயுஐ பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு வந்து நம்ம ஐயுஐ பண்ணி 2 வார காலங்கள் நம்ம வெயிட் பண்ணணும். 14 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓவுலேஷன். அந்த டைம் அரௌண்ட் த டைம் ஆஃப் ஓவுலேஷன் தான் நம்ம வந்து ஐயுஐன்றது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஐயுஐன்றது தெரியாத நேர்களுக்கு இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் சொல்லுவோம். அது வந்து கணவரோட விந்து வந்து மனைவியோட கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துகிற முறை, அது வந்து இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் ஆர் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் முறைன்னு சொல்லுவோம். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு 2 வாரம் கழித்து நம்ம வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வரலன்னா ப்ரெக்னென்சிக்கான டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது பண்ணி பார்த்தா தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது இன்னும் அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் அந்த 2 வார காலத்துக்கு முன்னாடியே நம்ம சிம்டம்ஸை வச்சு இது ப்ரெக்னென்சி தான் வரப்போதா இல்லை இது பீரியட்ஸ் தான் வரப்போதான்றது நம்ம எதுவும் யூகிக்க முடியாது. ஸோ அந்த 2 வார காலம் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். 2 weeks வெயிட் பண்ணி பீரியட்ஸ் வரலன்னா ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றிம்மா.
மேம் நம்ம இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் தொடர்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, வெள்ளைப்படுதல் பிரச்சனை பற்றியும் சொன்னீங்க. ப்ளீடிங் பற்றி நீங்கள் சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. சம்டைம்ஸ் அதாவது பீரியட்ஸ் டைம்ஸில் ப்ளீடிங் இருக்கும், மற்ற நேரங்களில் உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் ப்ளீடிங் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பீரியட்ஸ் டைம் ப்ளீடிங் இல்லாமல் அதை தவிர்த்த மற்ற நாட்களில் ப்ளீடிங் நம்மளுக்கு ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஆகுறதுன்றது அப்நார்மல் தான். ஸோ அது வந்து இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மாதத்து பீரியட்ஸ்க்கும் நெக்ஸ்ட் மாத பீரியட்ஸ்க்கு இதில் வந்து ப்ளீடிங் சப்போஸ் பார்க்குறாங்க. ப்ளீடிங்னா ஃப்ளோவாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஸ்பாட்டிங் மாதிரி ஆகுறது அந்த மாதிரி இருந்தால் இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப மருத்துவரை அணுகி அதுக்குரிய டெஸ்ட் பண்ணிக்கணும். மெயினாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த பேப்ஸ்மியர்ன்றதை சொல்லுவோம். அந்த இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் ஆர் ஆஃப்டர் கான்டாக்ட் கூட சிலருக்கு வந்து கணவனோட சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் ப்ளீடிங் பார்த்தேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம அந்த பேப்ஸ்மியர்ன்ற ஒரு பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அது வந்து ஸ்பெக்குலம் எக்ஸாமினேஷன் மாதிரி பண்ணி அதில் கர்ப்பப்பையோட வாய், அதை தான் சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த சர்விக்ஸ்லேருந்து நம்ம அந்த டெஸ்ட் எடுப்போம், பேப்ஸ்மியர் டெஸ்ட் எடுப்போம். இது வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்குதா இல்லையான்னு பார்க்குற ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. ஸோ இது பண்ணிக்கிறது நல்லது. ப்ளஸ் அந்த கேன்சர் இது மட்டும் இல்லை, இன்ஃபெக்ஷன்னாலேயும் ப்ளீடிங் ஆகலாம். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதும் அந்த டைமில் அதுக்குரிய பரிசோதனைகளும் செய்வோம். அதர் தேன் தட் அதர் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேனும் பண்ணுவோம். கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது கட்டி இருக்கா, கர்ப்பப்பையில் சத வளர்ச்சி, எண்டோமெட்ரியல் பாலிப், சர்வைக்கல் பாலிப், அந்த மாதிரி ஏதாவது சத வளர்ச்சி இருக்கான்றதையும் பார்த்துட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே இந்த இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னு சொல்கிற அந்த 2 பீரியட்ஸ் நடுவில் வர ப்ளீடிங் ப்ராப்ளத்தை நம்ம சரி செய்து விடலாம். டாக்டர், இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த ப்ளீடிங் பற்றி சொல்லும்போது இந்த அடிபடுறது இல்லை கீழே விழுறது இந்த மாதிரி காரணங்கள்னால பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் சில பேருக்கு வந்து முன்கூட்டியே ஆகும், இல்லைன்னா மாதத்துக்கு 2 முறை ஆகிற மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறத நேயர்கள் மூலமாக நம்ம கேள்விப்பட்டோம். அவங்க அதுக்கான தீர்வு கேட்டிருக்காங்க. அதாவது மந்த்லி 2 டைம்ஸ் எனக்கு பீரியட்ஸ் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு, டாக்டர்கிட்ட போனால் கண்ட்ரோல் இருக்குது, ட்ரீட்மெண்ட் நிறுத்திட்டா திரும்ப அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்? ஸோ இது வந்து ஒரு வகை இர்ரெகுலர் பீரியட்ஸ் நம்ம இவ்வளோ நேரம் பேசணும், பீரியட்ஸே வராமல் இருக்கிறது. இந்த மாதிரி நேர்களுக்கு, இந்த மாதிரி பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா மாதத்தில் 2 முறை அடிக்கடி பீரியட்ஸ் வர்றது கண்டிப்பாக அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். மெயினாக ப்ளீடிங், பிளட் லாஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு அனீமியா வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி, ரத்த சோகை நோய். ஸோ இந்த மாதிரி பீரியட்ஸ் ஃப்ரீக்வெண்ட் பீரியட்ஸ்க்கும் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் காமன் ரீசன். ஸோ அதுக்கு மெயினாக தைராய்டு டெஸ்ட் அட்வைஸ் பண்ணுவோம். தைராய்டு ஃபங்க்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதுக்கான பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது. ப்ளஸ் அதே போல் ஸ்கேனும் எடுத்து பார்ப்போம். கர்ப்பப்பை கட்டிகள்னாலையும் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் ப்ளீடிங்ஸ் வரலாம். அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்ட் வயது சம்மந்தப்பட்டதாகவும் கொஞ்சம் பீரியட்ஸ் நிற்க போகிறதுக்கு முன்னாடி சிலருக்கு இந்த மாதிரி அடிக்கடி ப்ளீடிங் ஆகிட்டு நிற்கும், சிலருக்கு ப்ளீடிங் வராமல் வந்து நிற்கும். ஸோ அது அவங்களோட வயது பொறுத்தும் அந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஸோ கீழே விழுந்து அடிப்படுறதுனாலன்றதுனால மட்டும் இந்த மாதிரி வராது. மேபி அந்த டைமில் தான் அவங்க நோட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். ஒரு நேயர் இருக்காங்க மேம், பேசிடுவோம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம் நாங்க இது ஷிமோகால இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா. டிஸ்ட்ரிக்ட். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? டாக்டர்கிட்ட உங்களோட கேள்வியை கேட்கலாம். மேடம் எனக்கு வெயிட் ரொம்ப போகுது மேடம். ஓகே, தொடர்ந்து பேசுங்கம்மா, கேட்டுட்டு இருக்கோம். வெயிட் ரொம்ப போதும் மேடம். அது என்னன்னாக்கா எரிச்சல், யூரின் போனாக்கா ரொம்ப எரிச்சல் மேடம். ஓகே, அதாவது விடாம போயின்னே இருக்கு எனக்கு. ஓகேம்மா. ஸோ அதுதான் நம்ம இந்த ஒயிட் போகிறது ப்ளஸ் யூரின் போகிறப்ப எரிச்சல்ன்றப்போவே இது ஒரு இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறி மாதிரி தான் தெரியுது. நீங்கள் அதற்கு வந்து நம்ம டெஸ்ட்டு தான் எடுத்து பார்க்கணும். உங்களுக்கு அந்த ஸ்பெக்குலம் பண்ணி அந்த கர்ப்பப்பை வாயில் ஏதாவது அல்சர்ஸ், அந்த எக்ட்ரோபியான்னு சொல்லுவோம், சர்வைக்கல், அந்த கர்ப்பப்பை வாயில் வந்து அந்த புண்ணு மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தாலும் ஜாஸ்தி வெள்ளப்படும். அண்ட் இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீனிங்கும் பண்ணிவிட்டு இதுக்குரிய மெடிசன்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். அந்த மெடிசன்ஸ் பயன்படுத்துவதன் மூலமாக அதை வந்து முழுமையாக அதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் இது வந்து ரெக்கரண்ட், இந்த மாதிரி வெள்ளப்படுறது, அடிக்கடி எனக்கு நான் வெள்ளப்படுது, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் டாக்டர், சரியாயிடுச்சு, திருப்பி ஒரு 3 மாதம் 4 மாத காலத்தில் திருப்பி எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆரம்பிச்சிருச்சுன்றது இந்த ரெக்கரண்ட் ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு, அதாவது அவங்களோட இம்யூனிட்டி லோவாக இருக்குதான்றதையும் பார்ப்போம். சம்டைம்ஸ் வந்து மோஸ்ட் காமனாக வந்து டயபெட்டிக் விமனில் இது ரொம்ப காமனாக பார்க்குறோம். ஏன்னா அவங்க எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கனால அடிக்கடி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ சர்க்கரை நோய் இருக்கான்ற பிளட் டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்போம். ஆல்ரெடி சர்க்கரை நோயாளியாக தான் இருக்கிறாங்கன்னா அவங்களோட பிளட் சுகர்ஸை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கான அறிவுரைப்படுத்துவோம். ப்ளஸ் ஹஸ்பண்ட்ஸையும் நம்ம ஸ்க்ரீன் பண்ணணும். ஏன்னா இது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் தான்.
ஸோ அது வந்து ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்ற அவருக்கும் எல்லா டெஸ்ட்லாம் எடுத்துட்டு ஒரு சேர கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே டைமில் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷனை வந்து முற்றிலுமாக குணப்படுத்தணும். தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றிம்மா. டாக்டர், இப்போ கர்ப்பப்பை அப்படின்னாலே கட்டிகள், நீர்க்கட்டிகள்னு சொல்கிறாங்க, வேறு விதமான கட்டிகள் எல்லாம் இருக்குது. கட்டினாலே அது கேன்சராக தான் இருக்கும், கர்ப்பப்பையை அகற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. மருத்துவராக அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? ஓகே, கர்ப்பப்பை கட்டிகள் வந்து நிறையா இருக்குது. அது எல்லாமே கேன்சர் கிடையாது. மோஸ்ட் காமன் டியூமர் இன் யூட்ரஸ் வந்து ஃபைப்ராய்ட்ஸ். ஃபைப்ராய்டுன்றது வந்து ஒரு சாதாரண கட்டி, கேன்சர் கட்டி கிடையாது. ஸோ இது வந்து காமனாக நம்ம 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்க பெண்மணிகளுக்கு காமனாக பார்க்குற அந்த ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும். சிலருக்கு வந்து அது சிம்டம்ஸ் கொடுக்கும். சிம்டம்ஸ்னால் உங்களுக்கு ஜாஸ்தி ப்ளீடிங், ஹெவி ப்ளீடிங் டியூரிங் பீரியட்ஸ் அண்ட் பெயின், சிவியர் பெயின் டியூரிங் பீரியட்ஸ். இதுதான் காமன் சிம்டம்ஸு. சிலருக்கு வந்து அது ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். அது ஒருவேளை ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிறப்போ அவங்களுக்கு எந்த சிம்டமுமே தெரியாது. அவங்க வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஸ்கேன் எடுக்கிறப்போ அவங்களுக்கு அது உங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்குன்னு ஸ்கேன் மூலியமாக தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஃபைப்ராய்ட்ஸ் வந்து கேன்சர் கட்டி கிடையாது, சாதாரண கட்டி தான். டாக்டர், அந்த கர்ப்பப்பை வீக்கம் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்க, அது எதனால் வரும், அதை எப்படி தடுக்கலாம்? கர்ப்பப்பை வீக்கம்ன்றது இந்த பல்கி யூட்ரஸ் ஒரு அடினோமயோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது காமனாக யாருக்கு பார்ப்போம்னா அந்த குழந்தை பேரெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2 குழந்தை 3 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த 40-45 வயசில் பார்த்தா அந்த அடினோமயோசிஸாக இருக்கும். அது ஸ்கேனில் இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் வந்து தாங்க முடியாத வயிறு வலி ப்ளஸ் கொஞ்சம் ஹெவி ப்ளீடிங்காகவும் இருக்கலாம். இதுதான் அந்த கர்ப்பப்பை வீக்கத்துக்கான வர இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து காமனாக நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து இது பண்ணலாம். ஆர் அந்த மிரினான்னு சொல்லுவோம், அது ட்ரை பண்ணலாம். அது மாதிரி ட்ரீட்மெண்ட் முறைகள் இருக்கிறது. ஒரு காலர் இருக்காங்க மேம், பேசிடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம். வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்களோட கேள்வியை மருத்துவர்கிட்ட கேட்கலாம். நீர்க்கட்டின்னு சொல்றாங்கல்லங்கம்மா, சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. அந்த நீர்க்கட்டினால பீரியடு வராம இருக்குங்களா? கண்டிப்பாம்மா. நீர்க்கட்டின்றது வந்து நம்ம சொல்கிற மாதிரியே அது நிஜமாவே ஒரு கட்டி கிடையாது. அது கருமுட்டை பையில் இருக்கிற அந்த இம்மெச்சோர் எக்ஸ், அதுதான் பாலிசிஸ்டிக்ன்றது தமிழில் நம்ம நீர்க்கட்டின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து அதனால தான் பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது அதோட காமன் சிம்டம். அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வராமல் போகுது. எல்லா பெண்மணிகளுக்கும் மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஓவுலேஷன், கருமுட்டை விடுதல் நடக்குது. கருமுட்டை விடுதல் அந்த ஓவுலேஷன் நடந்தால் தான் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும். ஓவுலேஷன் நடக்காத லேடிஸ்க்கு, அதாவது அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிற பெண்களுக்கு வந்து ஓவுலேஷன் நடக்கலைன்னா அந்த பீரியட்ஸ் இர்ரெகுலராக தான் இருக்கும். தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றிம்மா. டாக்டர், பொதுவாக பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு மேலே வந்து இந்த மெனோபாஸ் காலம் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வயதில் மெனோபாஸ் காலம் தொடங்கும்? அந்த நேரத்தில் என்ன மாதிரியான மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க? உடல் ரீதியான மாற்றங்கள் இருக்கும், மன ரீதியான மாற்றங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். மெனோபாஸ்ன்றது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பீரியட்ஸ் முற்றிலுமாக நின்று போகிறது, அப்சல்யூட்டாக ஸ்டாப் ஆகிடுறது பீரியட்ஸு. ஸோ ஆவரேஜ் ஏஜ் பார்த்திங்கன்னா 50லேருந்து 52 வயதுக்குள்ளே மெனோபாஸ் எல்லா லேடிஸும் அட்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெனோபாஸ் ஒன்ஸ் வந்து நம்ம நம்மளுக்கு பீரியட்ஸ் நின்றுச்சு அப்படின்னா 1 வருட காலங்கள் பார்க்கணும். ஒரு நாள் பீரியட்ஸ் வரல, அப்படியே 1 வருட காலமும் பீரியட்ஸ் வராமே இருந்தால் அது 100% மெனோபாஸ் ஆயிட்டாங்க அப்படின்றதுக்கு அதுதான் அந்த டெஃபினிஷன். ஸோ ஒன்ஸ் மெனோபாஸ் ஆயிட்டாங்கன்னா, ஆர் மெனோபாஸ் வரத்துக்கு முன்னாடியே ஒரு 47-48 வயதுலேயே ப்ரீ மெனோபாசல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த டைம்லேயே வந்து அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி மூட் ஸ்விங்ஸு, ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவோம், கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கிறது உடம்பு, ஸ்வெட்ஸ் நிறையா வேர்க்கிறது, அண்ட் இன்சோம்னியா தூக்கமின்மை அண்ட் மனசோர்வு, டிப்ரெஷன் ரொம்ப காமன் இந்த மாதிரியான ஏஜ் குரூப் விமனுக்கு. ஸோ இந்த இது வந்து நம்மளோட ஹார்மோனல் இதனால தான் வர ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால வரது தான் இந்த எல்லா சிம்டம்ஸுமே. ஸோ இதற்கான தீர்வு ஃபஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். இது உங்களுக்கு எல்லா பெண்மணிகளும் எதிர்கொள்கிற நார்மல் சிம்டம்ஸ் தான் மெனோபாசல் டைமில். ரீஅஷூரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். ப்ளஸ் அதுக்குரிய மாத்திரைகளும் இருக்குது, மைல்ட் டோஸ் ஆஃப் ஆன்டி ஆங்ஸைட்டி, ஆன்டி டிப்ரெஷன்ஸ், அந்த மாதிரி சில மாத்திரைகளும் கொடுக்கலாம். ப்ளஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். அவங்களுக்கு வந்து அந்த முறையில் வந்து அந்த டைமில் வந்து மெயினாக அந்த மெனோபாஸ் ஆகிறப்போ எலும்புகள் வலுவிழக்கிற டைம், அது எலும்புகள் வந்து வீக் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம், போன் வீக் ஆகுறது. ஸோ போன் வீக்னஸ்னால அந்த டைமில் அவங்களுக்கு வந்து பேக் பெயின், அந்த முட்டி வலி, அந்த மாதிரியான பிரச்சனைகளும் எதிர்கொள்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்க ப்ரீ மெனோபாசல் அண்ட் மெனோபாசல் விமனை வந்து ஓவராலாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அவங்களுக்கு இந்த மூட் ஸ்விங்ஸ் மட்டும் இல்லை, அதர் சேஞ்சஸ் இந்த பாடி, அது எல்லாத்தையுமே தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். மெயினாக சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம், எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ், கால்சியம், விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது.
ஹை ப்ரோட்டீன் டயட்டு, ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷன், யோகா அந்த மாதிரியான சில முறைகள் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு அந்த இதிலேருந்து அவங்க விடுபடலாம். டாக்டர் நீங்கள் சொன்னீங்க 47 வயதுக்கு மேலே தான் மெனோபாஸ் வரும்னு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து 38 வயதுலேயே வந்து மெனோபாஸ் வரதை பார்த்துருக்குறோம். 40 வயது கீழே இருக்கவங்களுக்கு பார்த்துருக்கோம். என்ன காரணத்தினால அந்த மாதிரி நடக்கும்? அப்போ வந்து அது பயப்படணுமா நம்ம, இல்லை அது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் தானா யாராவது ஒருத்தருக்கு? ஓகே, ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி நம்ம ஆவரேஜ் ஏஜ் 50லேருந்து 52ன்னு சொல்கிறோம். பட் எல்லாருக்குமே அந்த ஏஜ் இல்லை. சிலருக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஏர்லியாக 40 வயதுக்கு முன்னாடியே கூட மெனோபாஸ் வருது. அது வந்து ப்ரீமெச்சூர் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான பெண்கள் வந்துட்டு அவங்களுக்கு மெனோபாஸ் 50 வயசில் வர சிம்டம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு முன்கூட்டியே வந்துடும். 38, 39, 40 வயதுலேயே வந்துடும். ஸோ அப்போ அவங்களுக்கு இன்னும் அதிக ரிஸ்க், ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகிறதுக்கான அதிக ரிஸ்க் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான ரிஸ்க் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் ஆகிற லேடிஸ் வந்துட்டு அதை வந்து நம்ம பெருசாக ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. ஸோ மெனோபாஸ்ன்னு ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஓகே நம்மளுக்கு இனிமேல் பீரியட்ஸ் வரலன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அதுக்குரிய மெனோபாஸ் லேடிஸ்க்கு நம்ம என்னென்ன அட்வைஸ் பண்ணுறோமோ ஆல் அந்த ஹெல்த் ரிலேட்டடாக எல்லா ரெகுலர் எக்ஸசைஸ், டயட், எவ்ரி திங் அவங்க அப்போ இருந்தே இனிஷியேட் பண்ணிவிட்டு போன் ஹெல்த்துக்கு மெயினாக கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிறது, இது எல்லாமே அவங்க அந்த ஏஜ்லேருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். கண்டிப்பாக மேம். ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? டாக்டர் வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என்னோட மகளுக்காக கேட்குறேங்க, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. என்னோட மகளுக்கு வந்து கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆச்சுங்க. சொல்லுங்க. இன்னும் பாப்பா வரல. ஓகே, அது இங்கே கோயம்புத்தூர்ல செக் பண்ணதுக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. மறுபடியும் டேப்லெட் எல்லாம் போட்டாங்க. அதை இப்போ என்ன செய்யணும் என்னன்னு தெரியல டாக்டர். ஓகே, என்ன ஏஜ்மா அவங்களுக்கு? அவங்களுக்கு 23ல மேரேஜ். இப்போ 9 வருடம்னா 33. ஓகே, ஸோ இந்த 9 வருட காலத்தில் ஏதாவது ப்ரெக்னன்சி வந்திருக்கா? இல்லைங்க, இல்லைங்க. அபார்ஷன் மாதிரி கூட எதுவும் ஆகலை? அந்த மாதிரி எதுவும் ஆகலை. ஓகே, ஸோ இவங்க வந்து பேசிக்காக ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டி, ஒரு டைம் கூட இன்னும் கருவுற்றல. ஸோ 9 வருட காலம் ஆகிறது. பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அணுகுவோம் அந்த குழந்தையின்மைக்கான ட்ரீட்மெண்ட்டை. ஃபஸ்ட்டு வந்து பெண்ணுக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுவோம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் வந்து அவங்க கணவன்மாரையும் நம்ம செக் பண்ணணும். அவங்களோட செமன் அனாலிசிஸ், விந்து பரிசோதனை பண்ணிவிட்டு அதை கவுண்ட், ஸ்பெர்ம் கவுண்ட், மொட்டிலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவருக்கு கணவனுக்கு முற்றிலும் நார்மலாக இருந்தால் ஒன்லி பாலிசிஸ்டிக் ஓவரி மட்டும்தான் ப்ராப்ளம்னா அது அந்த கருமுற்றை வளர்ச்சிக்கான டேப்லெட்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுவோம். இப்போ அது மாதிரி ட்ரை பண்ணியும் சக்ஸஸ் இல்லாதவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐயுஐ ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம அதுக்கு முன்னாடி ஐயுஐ போகிறதுக்கு முன்னாடி டியூப்ஸ் ஓப்பனாக இருக்கான்றதையும் பார்ப்போம். சம்டைம்ஸ் டியூபல் பிளாக் இருக்கலாம். ஸோ அந்த ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவோம். அது ஓப்பனாக இருக்கான்றதுக்கு அந்த டை டெஸ்ட் பண்ணி அது டியூப்ஸ் ஓப்பனாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டியூப்ஸ் ஓப்பனாக இருக்குது, மாத்திரை ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா கருமுட்டை வளர வச்சு ஐயுஐ ட்ரை பண்ணலாம். ஐயுஐலையும் சக்ஸஸ் இல்லாத பட்சத்தில் அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம ஐவிஎஃப்ன்ற சிகிச்சை முறைக்கு போகணும். அது இப்போ சொல்கிற மாதிரி எல்லாமே நார்மலாக இருக்குது, கன்சீவ் ஆகலை, கருமுட்டை பிசிஓஎஸ் இருக்குது, பட் டேப்லெட்ஸ் கொடுத்து ஓவுலேட் ஆகுறாங்க, ஓவுலேஷன் ஆயுமே கன்சீவ் ஆகலை அப்படின்னா அது அன்எக்ஸ்பிளைன்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு ஐவிஎஃப் சிகிச்சை முறையில் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்டை அவங்க மேற்கொள்ளலாம். தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றிம்மா. டாக்டர், பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனையினால நிறைய பேர் அதனால சஃபல் ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ஸுக்கும் பிரச்சனை இருக்கும், ஆனால் வெளியே சொல்ல தயங்குவாங்க. குறிப்பாக பெண்களுக்கு தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே அந்த பிரச்சனையிலே இருப்பாங்க, டாக்டர்கிட்ட வராமையே இருப்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் கொடுப்பீங்களா, இல்லை நீங்கள் வந்ததுக்கப்புறம் 2 பேர்த்தையும் அழைத்து யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் 2 பேருக்கும் பரிசோதனைகள் முடிக்கிறதுக்கு ஒத்துழைக்கிறாங்களா? இப்போ காலம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இப்போ காலம் மாறி இருக்கிறது. இப்போ வந்து நல்ல விழிப்புணர்வு இருக்கிறதுனால வரதே கப்புலாக தான் வராங்க, கணவன் மனைவியாக தான் ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க. ஒருவேளை மனைவி மட்டும்தான் வராங்க ட்ரீட்மெண்ட்னா நாங்களே இப்போ அறிவுறுத்துறோம், நீங்கள் கணவனையும் கூட்டிகிட்டு தான் வரணும் குழந்தையின்மை ட்ரீட்மெண்ட்க்கு. ஆஸ் அ கப்புள் ஒன்லி யூ ஷுட் அப்ரோச் த டாக்டர்ன்றதை நாங்களும் இன்சிஸ்ட் பண்ணுறோம். பட் பெரும்பாலானோர் அவங்களாவே ஆஸ் அ கப்புள் தான் வந்துட்டு அண்ட் ஆண்களுமே அவங்க இப்போ வில்லிங்காக தான் இருக்காங்க. அவங்களுக்குரிய டெஸ்ட் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு குழந்தை வேணுன்ற அந்த நோக்கத்தில் தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக இப்போ நல்ல அவேர்னஸ் இருக்குது. டாக்டர், முன்பு இருந்த காலத்தில் பார்த்தா அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் கேள்விப்படுவோம் குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை. இப்போ நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம். இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாழ்வியல் முறை மாற்றமா, உணவு பழக்க வழக்கமா, இல்லை நம்ம எடுத்துக்கூடிய மருந்துகளா, என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் பார்த்துருவோம். மேம் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? சார், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க மேடம். சொல்லுங்கம்மா. டாக்டர் தானே, இது டிவியில் பார்த்து தாங்க மேடம் கூப்பிட்டேன். சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வியை டாக்டர்கிட்ட கேட்கலாம். சரிங்க மேடம். எனக்கு வந்து இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணேங்க டாக்டர். ஓகேம்மா. டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு எனக்கு யூட்ரஸ் எடுத்தாகணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே. எந்த பிரச்சனைக்காக ஸ்கேன் எடுத்தீங்க முதல்ல? எனக்கு வந்து இந்த பீரியட்ஸ் ஆகும்போது அதிகமாக போயிட்டு இருந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருந்துச்சுங்க. சரி. ஓகே ஓகே அதனால பயந்துட்டு போய் ஸ்கேன் பார்த்தேங்க. ஓகேங்க. உங்களுக்கு என்ன வயதுமா? எனக்கு வந்து 47ங்க மேடம். 47. ஓகே. ஆமாங்க ஸோ மேடம். ஸ்கேன்ல என்ன வந்தது ரிப்போர்ட்? கர்ப்பப்பையில ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு வந்ததா? இப்போ கர்ப்பப்பை வந்து வீக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம். ஓகே ஓகே. இப்போ நீங்க வந்து பேசும்போது சொன்னீங்க அதுக்கு மாத்திரை எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. ஆமா அதனால நான் எனக்கு கேட்கறேன், இப்போ உங்களை கூப்பிட்டேங்க. ஆமா. ஓகே. இப்போ உங்களுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்கல்ல, அதற்கு ஃபர்ஸ்ட் முதற்கட்டமா நம்ம டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்களே உங்க டாக்டர், ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்றதுக்கு பீரியட்ஸ் டைம்ல யூஸ் பண்றதுக்கான மாத்திரைகள் யூஸ் அது பண்ணிருக்கீங்களா? எனக்கு அப்படி கொடுக்கலைங்க டாக்டர், எனக்கு வேணான்ட்டாங்க. ஓகே. இப்போ 47 வயசு இல்லம்மா? ஆமாங்க மேடம். ஹீமோகுளோபின் செக் பண்ணீங்களா? என்னங்க மேடம்? ஹீமோகுளோபின் உங்களோட பிளட் கவுண்ட்ஸ் பார்த்தீங்களா? பெட் வந்து எனக்கு கம்மியா தான் மேடம் இருக்குது. ஓகே. ஸோ அதுதாம்மா, இப்போ நம்மளுக்கு கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறதுன்றது ஓவராலாக பேஷண்ட்டோட ஹெல்த் கண்டிஷன் வச்சு தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரொம்பவே ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, உங்களோட இந்த மாதிரி ப்ளீடிங் கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு உங்களோட ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படுன்ற பட்சத்தில் உங்கள் டாக்டர் அந்த மாதிரியே சொல்லியிருப்பாங்க. ஸோ மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு டேப்லெட் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் கேட்காத பட்சத்தில் இறுதியாக நம்ம கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறது தான். ஏன்னா அந்த கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணால் தான் உங்களோட உதிரப்போக்கை தடுக்க முடியும் முற்றிலுமாக. பிளட் லாஸை தடுத்தா தான் உங்களோட ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றிம்மா. டாக்டர், அந்த விஷயத்தை பற்றி கேட்டுட்டு இருந்தவங்க கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய பேருக்கு இல்லை, இப்போ புதிதாக பார்க்குறோம் நிறைய பேருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்படுறோம். இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தா நம்மளோட நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்வியல் முறை ரொம்ப மேஜர் ரோல். ஏன்னா இப்போ PCOS அது உமனுக்கு பார்த்தா காமன் காஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டினா அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் ஆனோவுலேஷன், கருமுட்டை வளர்ச்சி இல்லாதனால தான் அவங்களுக்கு கரு ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆக முடியாமல் இருக்கிறது. அது மெயினாக ஒபிசிட்டி தான், நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஓவர் வெயிட், அது எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஸோ அது ஒன்று. ப்ளஸ் லேட் மேரேஜஸ் இப்போ அது ரொம்ப காமனாக பார்க்குறோம். அந்த காலத்தில் ஏர்லியாகவே கல்யாணம் பண்ணாங்க, ரொம்ப உடற்பயிற்சி அது இதெல்லாம் எல்லாமே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் இருந்தாங்க. இப்போது நம்ம லைஃப் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணுறதில்ல, கல்யாணமும் நம்ம தள்ளி போடுறோம். லேட் மேரேஜஸ் மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரெக்னென்சியுமே தள்ளி போடுறாங்க. கல்யாணம் ஆனவங்க கூட இமீடியட்லி ஆஃப்டர் மேரேஜ் தே ஆர் நாட் பிளானிங், தேர் சேயிங் ஒரு 2-3 இயர்ஸ் தள்ளி போடுறாங்க. இந்த மாதிரியான வேரியஸ் ரீசன்ஸ் ப்ளஸ் நம்ம பர்சனல் ஹேபிட்ஸ் கூட ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இந்த மாதிரியான விஷயங்கள்னாலையுமே நம்மளோட ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகுது. ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம் மேம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. குட் ஈவினிங் மேடம், நான் திருச்சியிலேருந்து பேசுறேன். வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர். ஆக்சுவலா எனக்கு எண்டோமெட்ரியா யூட்ரஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து மெரினா இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேம்மா. பட் எனக்கு ப்ளீடிங்கும் பெயினும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. ஓகே. மெரினா இன்சர்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுமா? ஒரு 1 week to 10 days. ஓகே. 1 week to 10 daysனா ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ண ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இருக்கும். அதுக்குரிய மாத்திரைகள் உங்கள் டாக்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ளீடிங்கும் பெயினையும் மேனேஜ் பண்ணுறதுக்கான மாத்திரைகள். மெரினா வந்து ரொம்ப நல்ல ஒரு இது. எதுக்காகனா மெரினான்றது ஆக்சுவலி என்னென்னா ஒரு ஹார்மோன் இம்ப்ரிக்னேட்டட் இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து என்னென்னா நம்ம காப்பர் டீ லூப் மாதிரியே தான் இருக்கும். நம்ம இந்த கர்ப்பத்தடைக்காக போடுறோம்ல, லூப்புன்னு காமனாக சொல்லுவாங்க, இல்லாட்டி காப்பர் டீன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி டீ ஷேப்டு டிவைஸ், அதுக்குள்ளே ஹார்மோன் வச்சு இருக்கும். அந்த ஹார்மோன் வந்து கர்ப்பப்பையில் மட்டும்தான் அது ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து ஆக்ட் ஆகி அதோட முற்றிலுமான பெனிஃபிட் என்னென்னா ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணும். உங்களுக்கு ப்ளீடிங்கும் ஸ்டாப் பண்ணிடும், பெயினும் இருக்காது. ஸோ அது வரத்துக்கு ஒரு 3 to 6 months அது ஆகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 to 6 months மெரினா உள்ளார வச்சிருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த பெயின் ப்ளீடிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பட் ஆரம்பத்தில் இருக்கும். நீங்கள் இப்போ இன்சர்ட் பண்ணியே 1 week to 10 daysனால் நீங்கள் அதுக்குரிய பெயின் ப்ளீடிங் கம்மி பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் இருக்குது. ட்ராபிக் மாத்திரைன்னு சொல்லுவோம், நான் ஹார்மோனல் மெடிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாத காலத்தில் உங்களுக்கு முற்றிலுமாக உங்களுக்கு அந்த ப்ளீடிங்கும் ஸ்டாப் ஆகிடும், உங்களுக்கு பெயின் ரிலீஃபும் பெட்டராக இருக்கும். தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றிம்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நேர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம், நான் பெங்களூர் பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு மந்த்லி சொல்லுங்க. நீங்க பேசுறது தெளிவா கேட்கல. உங்களோட கேள்வியை நீங்க மருத்துவர்கிட்ட கேட்கலாம், தெளிவா பேசுங்க. அல்ல மேடம், நான் மந்த்லி ஃபீல்
ஓகே ஓகேம்மா. இப்போ 3 months எனக்கு சரியா பீரியட் ஆகுதுல, ஓகே ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆயிட்டு ஓகே ஓகே 28 days வந்துடும். இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு எனக்கு 38 35 days ஆகுது மேடம். என்ன ஏஜ்மா உங்களுக்கு? எனக்கு 35 இன்னும் குழந்தாவில குழந்தை 12 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. ஓகே 2 தடவை ஐவைஎஃப் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஆனா எது பிரயோஜனம் இல்லை. ஓகே. இப்போ 35 வயது உங்களுக்கு 3 மாதமா இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் வரலன்னு சொல்றீங்க. ஒன்லி ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும் படுது. ஆமா, ஆனா பீரியட் ஆகுது தள்ளி ஆகுது. ஓகே. 35 நாளைக்கு அப்படி ஆகுது. 35 நாளைக்கு ஒரு முறை வந்தா கூட அது ரெகுலராகவே நீங்க எடுத்துக்கலாமா? அதை வந்து ரொம்ப ப்ராப்ளம் இர்ரெகுலர் நினைக்க வேண்டாம். 35 நாட்களுக்கு ஒரு முறை வர்றது ஓகே தான். இந்த இது நீங்கள் குழந்தையின்மை ப்ரெக்னென்சிக்கான எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் மெயினாக அந்த ஹார்மோன் டெஸ்ட்டு நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணலாம். பீரியட் ஆன 2வது நாளில் பண்ண வேண்டிய ஹார்மோன் டெஸ்ட்டு. குறிப்பாக இன்னொரு ஹார்மோனும் இப்போ பார்க்குறோம், ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன்னு. அது நம்மளோட ஓவேரியன் ரிசர்வ் எப்படி இருக்குன்றது. யூஸ்வலாக இந்த 35 வயதுன்றது நம்மளுக்கு பெண்களுக்கு அந்த ஃபர்டிலிட்டி பீரியடுன்றது 35 வயதை தாண்டிடுச்சுன்னா டிராஸ்டிக்காக நம்மளுக்கு ட்ராப் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து 35 வயது நீங்கள் ஆல்ரெடி அந்த பார்டர் லைனில் இருக்கனால நீங்கள் எல்லா டெஸ்ட்லாம் பண்ணி நீங்கள் கேப் விடாமல், சில பேஷண்ட்ஸ் என்ன ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னா 1-2 டைம் ட்ரை பண்ணுறாங்க, ப்ரெக்னென்ட் ஆகலையா, அப்போ நாங்கள் கொஞ்ச நாள் நாங்கள் ட்ரை பண்ணாமல் விட்டுடுறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து மனமுடைந்து கொஞ்சம் கேப் எடுக்காமல் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட், நம்ம ப்ரெக்னென்சி அச்சீவ் ஆகிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ரெக்னென்சி அச்சீவ் பண்ணிடணும். நடுவில் கேப் எடுத்து இர்ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்பவும் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கம்மியாக தான் ஆக போகுது. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஹார்மோன் ப்ரொஃபைல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி உங்களோட ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 35 வயது ஆனதுனால. தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றிம்மா. டாக்டர், பொதுவாக ஹெல்த் செக்அப் அப்படின்னா பெண்கள் எந்த வயதில் எந்தெந்த பரிசோதனை செஞ்சுக்கணும்னு சொல்லுங்களேன். ஹெல்த் செக்அப் மெயினாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாப்ஸ்மியர் வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். அது இது வந்து ஈஸியாக பண்ணலாம். அவுட் பேஷண்ட்லேயே நம்ம ஓபியில் மருத்துவரை பார்க்குறப்பவே நம்ம பண்ண வேண்டிய டெஸ்ட் தான் இது. இது வந்து கல்யாணம் ஆன எல்லா லேடிஸ்க்குமே கல்யாணம் ஆனதுலேருந்து ஒன்ஸ் இன் 3 years நம்ம பண்ண சொல்லி அறிவுரைப்படுத்துகிறோம். இது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை வந்து ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டு, சர்வைக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்தது மேமோகிராம் இருக்குது. மேமோகிராம் வந்து மார்பக புற்றுநோயை வந்து கண்டறியறதுக்கான ஸ்க்ரீனிங் மெத்தடு. மேமோகிராம் வந்து இட்ஸ் எக்ஸ்ரே, ஆக்சுவலி பிரெஸ்ட்டுக்கான மார்பகத்துக்கான எக்ஸ்ரே. அது 40 வயதை கடந்தவர்கள் வந்து மேமோகிராம் ரொட்டீனாக பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் அதர் தேன் தட் ஃபேமிலியில் இப்போ வந்து மார்பக புற்றுநோய் இருக்குது, ஆர் ஓவேரியன் கேன்சர்ஸ் இருக்குது, யூட்ரைன் கேன்சர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆல்ரெடி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, குடும்பத்தில் ஆல்ரெடி கேன்சரால் பாதித்தவங்க இருக்காங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு சொல்லுவோம், இயர்லி ஒன்ஸ் ஆனுவல் ஹெல்த் செக்கப், அதை ரெகுலராக டெஸ்ட் பரிசோதனைகள் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஃபாலோஅப்பில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறப்போ உங்களுக்கு வரத்துக்கான ரிஸ்க் ஜாஸ்தின்றதுனால ரெகுலர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த பாப்ஸ்மியர் சர்வைக்கல் கேன்சர்ன்றதை பற்றி நம்ம சொல்கிறப்போ, சர்வைக்கல் கேன்சருக்கு ஆக்சுவலி வேக்சின் இருக்குது. ஏன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சர்வைக்கல் கேன்சர் வந்து இஸ் காஸ்ட் பை அ வைரஸ். ஸோ வைரஸ்னால வரதுனால அதுக்கு ஒரு வேக்சின் இருக்குது. ஸோ அதை எல்லாருமே அதை பயன்படுத்தி அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலேருந்து அவங்கள தற்காத்து கொள்வது ரொம்ப நல்லது. அந்த வேக்சின் வந்து யாருக்கு அறிவுரைப்படுத்துகிறோன்னா, பிஃபோர் 9 to 14 years அந்த டீனேஜ் குரூப்பில் வந்து போட்டுக்கலாம். எல்லா கேர்ள் சில்ட்ரனுக்கும் அட்வைஸ் பண்ணுறோம். அந்த ஹெச்பிவி வேக்சின் சொல்கிற ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின் அந்த 9 to 14 yearsல போட தவறியவர்கள் வந்து 15 வயதுல 45 வயதுக்குள்ளே எப்போனாலும் போட்டுக்கலாம். அந்த உங்களோட மருத்துவரை கலந்து ஆலோசித்து போடாதவர்கள் கண்டிப்பாக அந்த சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷன் வேக்சினை வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? பிரியங்கா, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றேன் மேம். வணக்கம் பிரியங்கா, சொல்லுங்க. மேம், இப்போ நான் வந்து 7 months பிரெக்னெண்டா இருக்கேன். ஓகே. 5 months ஸ்கேன்ல வந்துட்டு எனக்கு நஞ்சுக்கொடி கீழே இறங்கிருக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. இப்போ வந்து அந்த நஞ்சுக்கொடி நான் மேலே போகணும்னா எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், ஸ்டெப் மூவ் பண்ணணும்? ஓகே. ஸோ பிரியங்கா, அவங்களோட கேள்வி பார்த்தீங்கன்னா நஞ்சுக்கொடி வந்து கீழே இருக்குது, நஞ்சுக்கொடி பிளசண்டான்னு சொல்லுவோம். அது வந்து கரு உருவாகிறப்போ
அந்த நஞ்சுக்கொடி ஃபார்ம் ஆகிற பொசிஷன் பொறுத்து தான். அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க கேட்ட கேள்வி நான் என்ன பண்ணலாம் அது மேலே போகிறதுக்குன்னு, நம்ம எதுவுமே அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுவாகவே கர்ப்பப்பை வளர வளர 5வது மாசத்துல கீழே இருந்த நஞ்சுக்கொடி 7வது மாசத்துல கர்ப்பப்பை வளர்ச்சியோட அந்த நஞ்சுக்கொடியும் மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால நம்ம அதை வந்து அடுத்த ஃபாலோ அப் ஸ்கேனில் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கணும். நஞ்சுக்கொடி மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு தாராளமாக சுகப்பிரசவத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட் நம்ம எக்ஸ்டர்னலாக எதுவுமே பண்ண முடியாது நஞ்சுக்கொடி மேலே போகிறதுக்கு. அது கர்ப்பப்பை வளர்ச்சியோட அதுவாகவே மேலே போகணும். அதை ஸ்கேன் மூலியமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றிம்மா. டாக்டர், நீங்கள் சொன்னது போல் இந்த சுகப்பிரசவம் அப்படிங்கிறதா எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. சில பல காரணங்கள்னால நம்ம வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் எல்லாரும் விரும்புகிறது சுகப்பிரசவம் தான். அதுக்கு என்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும்? சுகப்பிரசவம்ன்றது வந்துட்டு இப்போ அது நார்மல் ஹவு டு அச்சீவ் நார்மல் டெலிவரின்றது எல்லாருக்குமே இப்போ அந்த அவேர்னஸ் இருக்குது, எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ அதுக்கோட எஃபர்ட்ஸும் பேஷண்ட்ஸ் அது வந்து ஃபாலோ பண்ணணும். லைக் நம்ம ஆரம்ப காலத்துலேருந்தே கடைசியாக 9வது மாதம் வந்து எனக்கு நார்மல் டெலிவரி பண்ணுங்க டாக்டர்னா நம்மளால அது கேரண்டி சொல்ல முடியாது. ஸோ பிகினிங்லேருந்தே ப்ரெக்னென்சி ஃபஸ்ட்டு நம்ம யூரின் டெஸ்ட் பண்ணி இப்போ ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அந்த ஸ்கேனில் வந்து ஹார்ட் பீட்லாம் தெரிஞ்சிச்சு, அந்த மாதிரி ஹெல்த்தி ப்ரெக்னென்சின்னு கன்ஃபார்ம் ஆனதுலேருந்தே அவங்க அந்த சுகப்பிரசவத்துக்கான முயற்சிகளில் ஈடுபட வேணும். மெயினாக வந்துட்டு அவங்க உணவு முறைகள் ப்ரெக்னென்சிலே வந்து எக்ஸ்ட்ரா ஊட்டச்சத்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். அது வந்து ஊட்டச்சத்துன்றது வந்து ஹெல்த்தி ஃபுட், ஹை ப்ரோட்டீன் டயட், அது மாதிரி சுண்டல் அந்த மாதிரி பருப்பு வகைகள் ஜாஸ்தி எடுக்கிறது. நான்வெஜ்ஜும் எடுத்துக்கலாம், மட்டன் சிக்கன் அது மாதிரி நான்வெஜ், சீ ஃபுட்ஸு, மீன் வகைகள் அந்த மாதிரி எடுக்கிறது, எக்ஸ் முட்டை அதெல்லாம் எடுத்துக்கிறது. அண்ட் வாக்கிங், ரெகுலராக வாக் பண்ணணும். அது வந்து பிகினிங்ல இருந்தே சிலருக்கு வந்து சில காரணத்தினால சொல்லுவாங்க, அவங்களோட மருத்துவர் சொல்லியிருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, ரொம்ப வாக்கிங் பண்ணாதீங்கன்னு. அந்த மாதிரியான இல்லாமல் அதர் ஜென்ரல் பீப்புள் வேறு எந்த அண்டர்லைங் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாதவங்க ரெகுலர் வாக்கிங் ஏர்லி ப்ரெக்னென்சில இருந்தே ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஆன்டினேட்டல் எக்ஸசைசஸ் கூட இருக்குது. அந்த இடுப்பு எலும்பு அந்த எக்ஸசைஸ்லாம் அதுவும் நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம். அந்த பாப்பாவோட தலை ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான எக்ஸசைசஸ், அந்த ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து பண்ணுறது மூலமா குழந்தையோட தலை நம்ம இடுப்பெலும்பில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி ஹெட் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு மோர் சான்சஸ் ஃபார் நார்மல் டெலிவரி. இன்னொரு காலர் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? திருச்சியிலேருந்து பேசுகிறோம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. நான் இப்போ மரினா இன்சர்ட் பண்ணி 10 days ஆகுதுங்கிறேன். இப்போ நான் வர ப்ளீடிங்கை பீரியட்ஸாக எடுக்கிறதா இல்லை நார்மலாக இதோடைய இம்பாக்ட்னு எடுக்கிறதா? ஸோ இந்த மெரினா இன்சர்ட் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் வரது வந்து அது போஸ்ட் மெரினா இன்சர்ஷனில் வர ப்ளீடிங்காக தான் நீங்கள் இப்போதைக்கு எடுத்துக்கணும். அதுக்குரிய மாத்திரைகள் ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான டேப்லெட்ஸ் இருக்குமா, அது ஒரு 3 to 5 days போட்டிங்கனாலே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், 1 month இடைவெளியில் உங்களுக்கு வருதுன்னா அது பீரியட்ஸ் மாதிரி தான் இருக்கும். பெருசாக கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது, ரெகுலராக தான் வரும்னு சொல்ல முடியாது. மெரினா இன்சர்ட் பண்ணி யூஸ்வலாக கொஞ்சம் அப்படியே இர்ரெகுலர் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகும். தட் இஸ் ஹவு இட் வில் பி ஆஃப்டர் மெரினா இன்சர்ஷன். தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றிம்மா. டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு என்ன கேள்வி இருக்குது அப்படின்னா, குழந்தை இல்லை அப்படின்னா என்னென்ன டெக்னாலஜிஸ் இப்போ வந்திருக்கு அப்படின்னு தெரியல, எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு இது தீர்வு இருக்கா அப்படின்னு தெரியவே இல்லை அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு மருத்துவராக அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்திருக்கு, இதில் வந்தால் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், இப்படி இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா என்னென்ன விஷயங்கள் சொல்ல விரும்புவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து டெக்னாலஜிஸ்ன்னு பார்த்தா இப்போது மெயினாக நம்ம சொன்ன மாதிரி சிலருக்கு வந்து ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் இருக்குது. கரு விட்டுருவாங்க, பட் ஆனால் அது அபார்ஷனில் தான் இருக்கும், அவங்களுக்கு குழந்தை இருக்காது. ஸோ ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ் ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஐவிஎஃப் முறையில் நம்ம பிஜிஎஸ் ப்ரீ ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் சொல்லுவோம். அது வந்து கரு உள்ளார வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கரு ஆரோக்கியமான கருவா இல்லையான்றது கண்டறிகிற முறை. குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு குரோமோசோமலி நார்மல் அந்த கருவை மட்டும்தான் நம்ம அந்த கர்ப்பப்பைக்குள்ளார எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இது ஒரு நவீன சிகிச்சை முறை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லேட் மேரேஜஸ், அப்புறம் பிளானிங் ஃபார் ப்ரெக்னென்சி, அது லேட்டர் ஏஜ் 35 வயசு 36 வயசு அந்த மாதிரி அவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறப்போ அவங்களுக்கு அந்த ஓவேரியன் ரிசர்வ் கம்மி ஆகுறதுனால நேச்சுரலாக கன்சீவ் ஆகுறதோ இல்லை ஐவிஎஃப் முறையில் கூட அவங்க கன்சீவ் ஆகுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐவிஎஃப் யூஸ் பண்ணால் கூட சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருக்கும், ஏன்னா ஓவேரியன் ரிசர்வ் அப்போ கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி பெண்மணிகள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, நம்ம குடும்ப சூழ்நிலை வேலை காரணம் அதனால் நான் லேட்டாக தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அந்த மாதிரி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இந்த ஊசைட் ஃப்ரீசிங்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம கருமுட்டையை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் லேட் மேரேஜ் பண்ணால் கூட இந்த கருமுட்டையை பயன்படுத்தி நீங்கள் ஹெல்த்தியான ஒரு பேபியை பெற முடியும். ஊசைட் ஃப்ரீசிங் அது ஒரு இப்போ லேட்டஸ்ட் இது. அண்ட் இன்னொரு அந்த ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் பற்றி கூட பேச
பேசிகிட்டு இருந்தோம். 40 வயசுக்கு முன்னாடியே ஏர்லியாகவே அவங்களுக்கு ஸ்டாப் ஆகுது. பீரியட் ஸ்டாப் ஆகுதுன்னா என்ன, கருமுட்டை இதுவும் குறைஞ்சு போகுதுன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கவங்க, அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, பிளட் டெஸ்ட்லாம், நோ யுவர் ஃபர்டிலிட்டி, யூ ஹேவ் டு நோ. ஸோ எஸ்பெஷலி இந்த மாதிரி மேரிட் ஆர் லேட் மேரேஜ் அந்த மாதிரி இருக்கிறவங்க பேசிக் டெஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் எப்படி இருக்குன்றது ஓவராலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்திலே நம்மளுக்கு அது தெரியுது, அந்த ஏஎம்ஹெச் லெவல்னு சொல்லுவோம், அதெல்லாம் கொஞ்சம் பார்டர் லைன் லோவாக இருக்குது. அப்படி மாதிரி இருக்கிறவங்க, கல்யாணம் ஆனவங்க ப்ரெக்னென்சியை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. கல்யாணம் ஆகாதவங்க மேபி இந்த மாதிரி ஊசைட் ஃப்ரீசிங் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ தட் லேட்டராக அவங்க கல்யாணம் பண்ணுறப்போ அவங்க ஹெல்த்தி சைல்டு இது பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க மேம், பேசிடலாம். நிகழ்ச்சியோட நிறைவு காலர் இவங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, குட் ஈவினிங் மேம். வணக்கம்மா, குட் ஈவினிங், சொல்லுங்கள். நான் சென்னையில இருந்து பிரியா பேசுறேன். சொல்லுங்க பிரியா. நான் வந்து 2 months பீரியட்ஸ்க்கான டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் மேம். அதாவது மைல்டு பிசிஓஎஸ்க்கு. ஓகே. ஆனா நான் வந்து பேபிக்காக தான் நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதே. இப்ப திருப்பி அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுமா இல்ல கொஞ்சம் கேப் விட்டு ட்ரை பண்ணாலும் ஓகேவா அப்படின்னு. உங்க ஏஜ் என்ன பிரியா? எனக்கு 23. ஆனா வந்து இந்த 2 monthsமே ரெகுலரா ஆயிட்டேன் அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக ஆனது டேப்லெட்டோட எஃபெக்ட்ல தான். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு மெடிசன்ஸோட ஹெல்ப் இல்லாமல் உங்களுக்கு நேச்சுரலாக பீரியட்ஸ் ரெகுலராக வந்தால் தான் ரெகுலர் சைக்கிள்ஸ்னு எடுக்க முடியும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால இப்போ ரெகுலராக இருக்குது. இப்போ டேப்லெட் ஸ்டாப் பண்ணால் திருப்பி இரெகுலர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆல்ரெடி பிசிஓஎஸ் கண்டிப்பாக இருக்குது. நம்ம அந்த ஃபாலிகுலர் ஸ்டடிலாம் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் போனால் இப்போ திருப்பி கேப் எடுக்கலாமான்னு யோசிக்கிறேன்னு. ஸோ அந்த ஃபாலிகுலர் ஸ்டடியில் உங்களுக்கு தெரியும் எக் க்ரோத் இருந்ததா இல்லையான்னு. ஃபாலிகுலர் ஸ்டடியில் எக் க்ரோத்லாம் இல்லை, சரியாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணுறதுனால நம்மளோட சக்ஸஸ் ரேட் கம்மி தான் ஆக போகுது. ஸோ அதனால நீங்கள் ட்ரீட்மெண்ட் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இப்போ குழந்தை வேணும்னு இப்போ ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது தான் நல்லது. இப்போ வந்த 2 ரெகுலர் பீரியட்ஸ் கூட நீங்கள் ஹார்மோன் மெடிகேஷன்ஸ் யூஸ் பண்ணதுனால வந்திருக்கலாம். ஸோ அதனால நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றிம்மா. மேம், நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தில் இருக்கோம். சுருக்கமாக நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ மெயினாக பெண்கள் நலம் குறித்து நம்ம இப்போ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணது. ஸோ எல்லா லேடிஸுமே அவங்களோட ஹெல்த்தை வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு வர சிம்டம்ஸ் இப்போ வந்து எது நார்மல் எது அப்நார்மல் நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதுனால அவங்களுக்கு ஏதாவது அந்த அப்நார்மல் சிம்டம்ஸ் இருக்கிறப்போ ஆரம்ப காலத்திலேயே போய் டாக்டரை அணுகி அதுக்குரிய சிகிச்சை முறைகள் எடுத்துட்டு அவங்க வந்து they have to take care of themselves, then only they'll be able to take care of their family. And the main on the health checkups கண்டிப்பாக I'll recommend all the women to undergo the regular routine health checkup so that இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது ஆரம்ப காலத்தில் கேன்சராக இருந்தால் கூட, புற்றுநோய் தான் நம்மளுக்கு அதிகபட்ச பயம் எல்லாருக்குமே, எனக்கு கேன்சர் வந்துடக்கூடாதுன்றது. அந்த புற்றுநோய் கூட ஆரம்ப காலத்திலேயே நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு முற்றிலும் 100% க்யூர் பண்ண முடியும் கேன்சர். ஸோ அப்போ நம்ம கேன்சர் பற்றி பயப்படக்கூட தேவையில்லை if we are getting it diagnosed at a very early stage. ஸோ அதற்கு இந்த ஹெல்த் செக்கப்ஸ் will be very helpful. அண்ட் அதே போல் அந்த தடுப்பூசி, சர்வைக்கல் கேன்சர் தடுப்பூசி அனைவரும் எடுத்துக்கொள்வது நல்லது. இப்போ கொரோனா காலகட்டத்தில் கோவிட் வேக்சின் டெஃபினட்டாக எல்லாருமே எடுத்துக்கணும். அண்ட் குழந்தையின்மை பற்றி பேசுகிறப்போ நம்ம சொன்னது மெயினாக வந்து குழந்தைய வந்து ப்ரெக்னென்சியை வந்து போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ இருக்கிற நம்மளோட வாழ்வியல் முறையில் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும். ஸோ அதனால் வந்துட்டு ப்ரெக்னென்சியை போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். ஸோ போஸ்ட்போன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மருத்துவரை அணுகி எனக்கு உடல் நலம் எல்லாமே நார்மலாக இருக்கா, நான் ப்ரெக்னென்சியை போஸ்ட்போன் பண்ணலாமான்னு ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட உங்களோட ஆலோசனையை பெற்றுட்டு அதுக்கப்புறமா போஸ்ட்போன் பண்ணுங்கள். எல்லாமே ஓகேனா ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். அதர்வைஸ் அதர் வேரியஸ் மெத்தட்ஸ் ரீசெண்ட் டெக்னிக்ஸ் அதெல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எது உங்களுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதை முறையை எடுத்துகிட்டு எல்லாருமே ஹெல்த்தியான லைஃபை மேற்கொள்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். கண்டிப்பாக மேம், உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து நிறைய விஷயங்களை எங்களோடையும் நேயர்களோடையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.